சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கான எபிசோட் தரமா போச்சு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு பழக்கம். ஆனா, இன்னைக்கு போன ஒரு எபிசோடு இருக்கு பாருங்க, கேவலத்திலும் கேவலமாக போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா, வாரம் முழுக்க அவங்க 2 பேருமே தப்பு பண்ணிட்டு, எல்லைய மீறி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிக் பாஸ மதிக்காம, விஜேஎஸ மதிக்காம, மைக்க கழட்டி வச்சுட்டு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சரி, ஒரு தடவ பண்ணா பரவால்ல. அதுக்கு 2 தடவ, 3 தடவ, 4 தடவ அப்படின்னு கணக்கே இல்லாத அளவுக்கு வந்து தப்பு மேல தப்ப பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க 2 பேரு. சரி, அவங்கள புடிச்சு வெளுன்னு வெளுத்து விடுவாப்புல விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா, இத்தனை நாள் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க இத்தனை தடவ, இன்னைக்கும் அதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மைக்க கழட்டி வைக்க சொல்றாப்புல. ஏங்க, யாருங்க நீங்க? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி வந்து இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. அப்படி பார்வதியும் கமருதினும் இன்னைக்கான எபிசோடில் என்னத்தை பேசி கிழிச்சிருப்பாங்க? என்ன பேசியிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே பெருசாக இம்பார்ட்டனாக ஏதோ சொல்ல வந்து இந்த ஊர் உலகத்துக்கு வந்து சொல்ல வந்து ஒட்டுமொத்த வாக்குகளையும் கமருதினும் பார்வதியும் அள்ளி தூக்கிட்டா போயிருக்க போகிறாங்க. இன்றைக்கி ஒரு 4 பாயிண்ட் பேசியிருப்பாங்களா? மிஞ்சி போயிருந்தா அந்த 4 பாயிண்டில் 2 பாயிண்ட் சாரி கேட்குறதா இருந்திருக்கும். 2 பாயிண்ட் பாத்திரத்தை விளக்கணும், கிச்சனை க்ளீன் பண்ணோம் அப்படின்றதா இருக்கும். அவ்வளோதானே சொல்ல போகிறாங்க. இந்த 2 பாயிண்ட் 4 பாயிண்ட்டை மறைக்கிறதுக்கு அவங்க மைக்க போட்டால் என்ன, போடாமல் இருந்தால் என்ன? இதில் என்னங்க அவமானம் இருக்குது அவங்களுக்கு? ஜாலியாக ஜம்முன்னு ஆகிட்டாங்க எபிசோடு முடிஞ்ச உடனே 2 பேரும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது, இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரியலாகவே லிட்ரலாக எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சந்தோஷமாக தான் இருக்காங்க அவங்க 2 பேரும். இதில் எனக்கு இன்னும் பயங்கர கோபம் எங்கன்னா மக்களே, அமித் அவர்கள் பண்ண தப்ப அது எல்லாரும் சேர்ந்து சொல்ல வச்சு, ஆமாம் பார்வதியும் கமருதினும் ஒழுங்காக க்ளீன் பண்ணலை, அந்த கிச்சனை க்ளீன் பண்ணல, அந்த இடத்துல வாஷ் பண்ணல, வெசல் வாஷ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றதுக்காக எல்லாரையும் எழுப்பி மறுபடியும் கேள்வி கேட்டுகிட்டேவா இருப்பீங்க? அதுதான் எங்களுக்கே தெரியுமே. அவங்க ஒரு வேலையும் ஒழுங்காக செய்யலை, மைக்கை ஒழுங்காக போடல, மறைச்சு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ் அவ்வளோ கத்தியும் கதறையும் தண்டனைகள் கொடுத்தும் அவங்க வருந்தவும் இல்லை, திருந்தவும் இல்லை, உணர்வு பூர்வமாக நினைக்கவும் இல்லை, பிக் பாஸுக்கு மரியாதையும் கொடுக்கல, விஜேஎஸ்க்கு மரியாதையும் கொடுக்கல. ஸோ அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியுமே. இதை எல்லாரையும் கேட்டு வேற சொல்லி அமித் அவர்கள் தலைவர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்களை பிடிச்சி அடின்னு அடித்து வெளுத்து விட்டு அதுக்கப்புறமும் அவங்க ஒழுங்காக வேலை செய்யலைன்னு ப்ரூவ் பண்ணுவான் என்னங்க சார்? சரி, நம்ம ஒன்று நினைக்கிறோம், அவங்க ஒன்று நினச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த எபிசோட் டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட்டாக வந்துருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து எபிசோடில் நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத 1 by 1 வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக்கை போட்டு நீங்கள் எத்தனை லைக் போட்டிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஹார்ட்டின் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைய எபிசோடுக்குள்ளே வந்து போகலாம். விஜய் சேதுபதி உள்ளர வந்த உடனே ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக நாங்கள்லாம் பயங்கர போல்டான ஆள், யாராக இருந்தாலும் நாங்கள் என்ன வேணாலும் சொல்லிடுவோம் அப்படின்னு இதே மேடையில் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இப்போ ஏதோ சம்திங் விஷயத்தை வந்து பேசுகிறாங்க. ஆனால் அது மற்றவங்க கிட்ட இது போல்டாக போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி மயக்க மறைச்சி வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஓப்பனிங்கில் வந்து சொல்கிறாப்புல. ஸோ அப்பயே புரிஞ்சு போச்சு, இன்றைக்கி பார்வதி அவர்களையும் கமருதீன் அவர்களையும் அப்படியே 2ஆக வச்சு கிழிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசித்தாங்க. நானும் அப்படி தான் வந்து யோசித்தேன். மற்றவங்க மாதிரி நான் தப்பாக யோசிக்கல விஜேஎஸ்ஸை. ஓகேவா? அவர் கண்டிப்பாக தரமான செருப்படி தருவார் அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் நம்பினேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் மக்களே. ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எதுக்காவது சிங்க் ஆகுதா? அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். கிச்சன் கிளீனிங் ஒழுங்காக பண்ணலன்றது தெரியும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளை ஒழுங்காக பண்ணலன்னு தெரியும். மக்களுக்கே தெரியும் அது. நீங்கள் மறுபடியும் ஒரு கேஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் அமித் அவர்கள் எப்படி சப்போர்ட் பண்ணார், வினோத் அவர்கள் எப்படி சப்போர்ட் பண்ணார், எப்படி அவங்க வந்து தப்பு பண்ணாங்க, ஏன் க்ளீன் பண்ணல, ஏன் உணர்ச்சி பூர்வமாக இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை பாயிண்ட்டு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இத்தனை பாயிண்ட்டு பேசுகிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுப்பா. திவ்யா சொல்லட்டும், வினோத் சொல்லட்டும், அமித் சொல்லட்டும், வியானா சொல்லட்டும், ரம்யா சொல்லட்டும், சாண்ட்ரா யாரனா சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் அதையே கலெக்டிவ் வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன போய் பெருசாக போய் கன்வே ஆக போகுது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். என்னது இது? ஒரு காடை தூக்கி காமிச்சிருந்தா அவனுக்கு பயம் வந்திருக்குமா, வந்திருக்காதா?
எப்பா ஆல்ரெடி ஒரு கார்டு வாங்கியிருக்கோம், மறுபடியும் ஒரு கார்டு வாங்கணும் அப்படின்னா வெளியே தூக்கி போட்டுருவானுங்க, ஏன்னா அவ்வளோ கெட்ட பேர் வந்து இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்களா இல்லையா? ஏங்க இது ஒரு கேம் தானுங்க. இந்த கேமில் எல்லோ கார்டு ரெட் கார்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி சீசன்களில் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதை விட குறைவான மலிவான சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணி அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னங்க சிவியராக ஒரு ரோஸ்டிங்கானா பண்ணுங்க அப்படின்னா மைக்கை கழட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது பேர் ரோஸ்டிங்கா இது? உண்மையாலுமே பார்வதி என்ன நினச்சிருப்பாங்க சொல்லுங்களா? அந்த மைக்கை கழட்டி வைக்க சொல்லும்போது என்ன நினச்சிருப்பாங்க? அப்பாடா மைக்கு போட்டிருந்தா பல கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருந்துருக்கணும். பதில் சொல்லியிருந்தா ஏதோ ஒரு இடத்துல டங் ஸ்லிப் ஆகி நம்மளே மாட்டியிருப்போம். நல்ல வேலை மைக்கை கழட்ட சொல்லிட்டாங்கடா, எப்பா இன்றைக்கி எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை அப்படி தானே யோசிச்சிருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறோம், அந்த பொண்ணு அப்படி தான் வந்து யோசிச்சிருந்துருக்கும். நிஜமாகவே கில்ட்டாக அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காதப்பா. நம்ம வந்து மறைச்சி பேசணும், மைக்கை கழட்டி பேசணும். ஸோ விஜேஎஸ் வந்து இப்படிலாம் பேசிட்டாப்புல, ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளை ரோஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்படி தான் நினச்சிட்டு வந்திருப்பாங்க அவங்க. மைக்கை கழட்ட சொன்ன உடனே சத்தியமாக சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், பார்வதி என்ன யோசிச்சு அப்பாடா திருப்திடா, இன்னைக்கு எப்படியோ நம்ம பேச மாட்டோம், மற்றவங்கெல்லாம் பேசிட்டோம், என்ன பேசினாலும் நம்ம காதில் வாங்காமல் போயிடணும். வெரி சிம்பிள். அதை தானே பார்வதி காலங்காலமாக பண்ணிகிட்ருக்காங்க. கமருதினும் அதை தானே காலங்காலமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு லீட் எடுத்து கொடுத்துக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு எபிசோடை நடத்திட்டு இதெல்லாம் போய் என்னத்தை போங்க. மக்களே வந்த உடனே எல்லாரையும் உட்கார வச்சுட்டு பார்வதி மற்றும் நம்மளுடைய கமருதீன் கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு ப்ரைவசி தேவைப்படுது. கருமத பிக் பாஸும் புரிஞ்சிக்கல உங்களை பற்றி, அதுக்கப்புறம் மக்களும் புரிஞ்சிக்கல, உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுகளும் புரிஞ்சிக்கல, நானும் புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து ப்ரைவசி வந்து கொடுக்குறேன். நீங்கள் இப்போ மைக்கை கழட்டி வச்சுருங்க. ஓகே, மைக் இருக்கிறதுனால தானே உங்களால் பேச முடியல பெருசாக. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மைக்கை கழட்டி வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி வைக்க சொல்கிறாப்புல. இவங்க ரெண்டு பேரும் திருன்னு முழிக்கிறாங்க, ஏதோ திருவிழாவில் காணாமல் போனவங்க மாதிரி. ஏடா டேய், நடிப்பை கொஞ்சம் குறைங்கடா. நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், எந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதா என்ன? ஒரு தடவை வார்னிங் கொடுக்கலாம், 1000 தடவை அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. மைக்கை போடுங்கன்னு அத்தனை தடவை ஒரு நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. அது ஏதோ கொஞ்சம் மைக்கு கீழே இருக்குது, இல்லை மேலே இருக்குது, இல்லை கொஞ்சம் சாஞ்சிருச்சு அப்படின்னா சொல்லுவாங்க. இவங்களா வாண்டடாக பண்ண விஷயங்களுக்கு இவங்களுக்கு கூப்பிட்டு மைக்கை கழட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடில் அழகாக பொம்மை மாதிரி 2 பேரையும் தனியாக உட்கார வச்சு பூஜையெல்லாம் போட்டு அனுப்பிச்சுட்ருக்காங்க, நல்லா வெள்ளாட்டுக்கறியாக போட்டு. அதுக்கப்புறம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வினோத் அவர்களை வந்து கேட்குறாப்புல. வினோத் என்ன சொல்ல வராரு? ஆமாம் சார், அவங்க வந்து கில்ட்டாக வந்து ஃபீல் பண்ணாங்க. எப்போ ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, அந்த தண்டனை கொடுத்த கொஞ்ச நேரம் வந்து அந்த ஃபீலிங் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்கில் வந்து இல்லை அப்படிங்கிறத அவர் கிளியராக வந்து சொல்கிறாப்புல. நல்லா தான் சொல்கிறாரு வினோத். என்ன சொல்கிறார் அவர்? ஆமாங்க, அந்த தண்டனை கொடுக்கும் பொழுது மட்டுமே அவங்க வந்து ஃபீலிங்ஸில் வந்து இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆகிட்டாங்க, ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வினோத் இதில் என்னங்க நியாயம் இல்லாமல் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், நியாயம் இல்லாமல் இருக்கா? கரெக்டாக தானே சொல்கிறாரு. அவரை பிடிச்சி வெளுத்து விட்றாப்புல. சரி ஓகே, அதை விடுங்க. அடுத்த சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, பிக் பாஸே வந்து சொல்லும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு தண்டனை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கூட இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தான் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மடியில் படுத்துக்கிட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க, ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமருதீன் வேறு ஷாக் ஆகிறாப்புல. ஏன்னா அது ஒரு 18 காமெடி, புரியுதுங்களா, 18+ காமெடி. ஸோ அதனால் அப்படிலாம் மொட்டையெல்லாம் வந்து அதில் கூட வந்து டபுள் மீனிங்கை கண்டுபிடிக்கிறது. மடியில் படுத்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னங்க இதெல்லாம்? அவர் கமருதீன் வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க அப்படின்னு தலையில் வேறு அடிச்சுக்கிறார் அவர். அடுத்ததாக அரோரா எந்திரிக்கிறாங்க. செம்ம வேலிடான ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க, தரமான ஒரு பாயிண்ட்டு. அதாவது அவங்களுக்கு ஒரு குற்றம் இருக்குது அப்படின்னா, குற்ற உணர்ச்சி இருக்குது அப்படின்னா, அவங்க அந்த வேலைகளை, அதுவும் தண்டனைகளை கரெக்டாக எடுத்து செஞ்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் ஏதாவது அவங்கள ஹார்ஷாக கேள்வி கேட்கும்போது அவங்க எங்களுக்கு ரிப்ளை வந்து எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்ன இங்கே நாங்கள் மட்டும்தான் பண்ணிட்டோமா, நீங்கள்லாம் பண்ணவே கிடையாதா, என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே தான் அந்த பழியை தூக்கி போட்டுட்டு இருந்தாங்களே தவிர, தான் பண்ண தப்புக்கு அதில் ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளை நம்ம அதை ஏற்று செஞ்சு அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரோரா அவர்கள் தெரிக்க விட்டுருப்பாங்க. அடுத்த விக்ரம் சொல்கிறாப்புல, இவர் ரொம்ப அழகாக சொல்கிறாப்புல, பிக் பாஸ்கிட்ட நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, ஸோ அதுக்கப்புறம் ஒரு தண்டனை கொடுக்கப்படுது, அந்த தண்டனையை வந்து செஞ்சு
பிக் பாஸை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படிங்கிறத காமிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்களாம் யோசிச்சு பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பண்ணல. சுத்தமாக கில்ட்டு ஃபீலிங்கே இல்லாமல் தான் அந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தாங்க இத்தனை நாட்களா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போட்டு உடைக்கிறாப்புல. அடுத்ததாக கனி சொல்கிறாங்க, ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஒரு பர்சன்ட் கூட கிடையாது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நாங்கள் வேலை வாங்குறதுக்கு எங்களுக்கே பயமாக இருந்துச்சு. எப்போ நாங்கள் வேலையெல்லாம் வாங்குறதுக்கு போகிறோமோ அவங்க ஒரு மாதிரி வந்து பேசுறது, முறைக்கிறது, இல்லை அடம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக அவங்க வேலை பார்க்க வேண்டியதை நாங்களே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்வதியும் கமருதீனும் ஒரு வேலையும் பெருசாக ஒழுங்காக பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஆனால் ரியலாக நான் லிட்ரலாக வந்து லைவ் பார்க்குறோம்பா, லைவ் பார்த்து ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு ஆள். கமருதீன் ஒர்க் பண்ணார், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணார், கிச்சன் ஏரியாவை க்ளீன் பண்ணார், ஃப்ளோர் வந்து பெருக்கி விட்டாப்புல. நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் மக்களே, இந்த ஒரு பாயிண்ட் வந்து எபிசோட்லேயே தப்பு பண்ணியிருப்பாப்புல விஜய் சேதுபதி. சத்தியமாக அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அமித் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்புல, ஒரு நாள் எப்படி ஒரு நாள் வந்து பெட்ரூமை வந்து க்ளீன் பண்ணாங்க, க்ளீன் மீன்ஸ் பெருக்குனாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாப்புல அமித் அவர்கள் அவங்களுடைய கேள்விகள்லாம் வரும்பொழுது. அப்படியே அமித், இத்தனை பேர் சொல்கிறாங்களே அமித் அப்படின்னு சொல்லி, ஏங்க இத்தனை பேர் சொன்னால் ஒரு விஷயம் நடக்கலன்றதை சொல்லிட முடியுமா? நடக்காத ஒரு விஷயத்த நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை நடந்த ஒரு விஷயத்த நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. உண்மையானவே அன்றைக்கி நைட்டு பயங்கரமான ஒரு ஃபைட்டே இல்லை, கிச்சன் ஏரியாவில் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட் நடந்துட்டு இருந்துச்சா இல்லையா? அப்போ நடந்துட்டு இருக்கும்போது கமருதீன் ஒரு மாதிரி கையெடுத்து கும்பிட்டு, எப்பா சாமிங்களா நான் பண்ணிட்டுறேன் அப்படின்னு சொல்லி 2 தொடப்பத்தை எடுத்து, சூப்பர் ஸ்டார் மாதிரி 2 தொடப்பத்தை எடுத்து தபால் டிவியில் தட்டிட்டு உள்ளே போய் தலை ரூம்லேருந்து க்ளீன் பண்ணிட்டு வந்தாரா இல்லையா? அப்போ அதை தானே அமித் சொல்கிறாப்புல, பெட்ரூமை க்ளீன் பண்ணாரா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் க்ளீன் பண்ணாருன்னு தான் சொல்கிறாரு அவர். ஒரு நாள் தான் க்ளீன் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு அவர். அதுவும் ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் மாதிரி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க செட் பண்ணுறாங்க. மக்களே, பார்வதியும் கமருதீனும் போட்டு பொழக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏங்க உங்கள் கையில் தான் எவிடன்ஸ் இருக்குது, உங்ககிட்ட தான் அந்த தப்பு பண்ண எல்லா விஷயங்களும் இருக்கே. அவங்க தான் பார்த்துட்டாங்களே, மக்கள் பார்க்குறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க, பிக் பாஸ் பார்க்குறாரு, எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறதானே செய்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்வதியும் கமருதீனும் நீங்கள் டேரெக்டாக போட்டு பொழந்து எடுத்துருக்கலாமே. அதுக்கு எதுக்குங்க ப்ரூஃபு? அவங்க ஒழுங்காக க்ளீன் பண்ணலாங்க, வேலை செய்யல, அதை பண்ணல, இதை பண்ணல, அதான் ஒன்றும் ஒழுங்காக பண்ணலையே. அடுத்ததாக அதே கொஷினை வந்து மறுபடியும் வினோத் கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன கொஷினு? நிஜமாகவே அவங்க குற்ற உணர்ச்சியோடு இந்த வீட்டுக்குள்ளே தண்டனைகளை அனுபவிச்சாங்களா, வேலைகளை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை சார் இந்த ஆங்கிளில் நான் வந்து யோசிக்கல, இப்போ இவங்கெல்லாம் சொல்லும்போது தான் எனக்கு இந்த ஆங்கிளே வந்து தெரிய வருது. ஸோ அவங்க அந்த மூமெண்ட்டில் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜேஎஸோடைய ரிப்ளை என்னவா இருக்குது? வினோத் தப்பாக சொல்கிறாரு, பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸை வந்து கொடுக்குறாரு மக்களே. நிஜமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். லைவ் பார்க்காதவங்க, ரிவ்யூ பார்க்காதவங்க, எபிசோடு மட்டுமே பார்க்கக்கூடிய ஆட்கள், இல்லை விஜேஎஸோடைய எபிசோட்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருக்காங்க ஆடியன்ஸ். இப்போ திடீர்னு வந்து வினோத்தோடைய ஆக்டிவிட்டீஸை வந்து விஜேஎஸ் வந்து கண்டிக்கிறாருல்ல, அது ஆக்சுவலாக ஃபால்ஸு, அது வந்து தப்பான ஒரு விஷயம், ஓகேவா? அதுக்காக வினோத் அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பண்ணுறாப்புல. இப்போ திடீர்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் என்ன நினைப்பாங்க? ஆனால் வினோத்தை எப்படி தான் போல அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களா இல்லையா? அது தவறான ஒரு விஷயம் தானே. அவர் தான் கிளியராக சொல்கிறாரு, சார் அந்த நொடியில் அந்த தருணத்தில் அவங்க ஃபீல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்ணல அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாரு. உடனே விஜேஎஸ் வந்து அமைதியாகிட்டாரு, அடிச்சிட்டாப்புல வினோத். உண்மை அதுதான், புரியுதுங்களா? அவர் கிளியராக தான் சொன்னாப்புல, இந்த ஆளுக்கு புரியல ஒன்று. ரெண்டாவது, புரியாத ஒரு விஷயத்த பார்த்தீங்களா எப்படி மழுப்புறாருன்னு. அவங்கெல்லாம் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் வித்தியாசம் இருந்துச்சா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ வித்தியாசம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உடனே உட்கார சொல்கிறாங்க. எல்லாரையும் சொல்கிறாப்புல, ஆடியன்ஸ் எல்லாரையும். ஆனால் அந்த இடத்துல விஜய் சேதுபதி சொல்ல வந்த விஷயம் வந்து வேறு. ஆனால் அவர் சொல்லும்போது அது வேறையாக கன்வெர்ட் ஆகுது, வேறு மாதிரி அது எலிவேட் ஆகுது. அது ஓப்பனாக ஒரு கேப்பை விட்டு மற்றவங்கள சொல்ல வச்சு ஒரு விஷயத்த பண்ணார்ல, அது ஓப்பனாகவே சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். ஏங்க பாருங்கள், நம்ம விக்ரம் இருக்கார்ல, அதுக்கப்புறம் அரோரா இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து கிளியராக சொன்னாங்கங்க. எப்படி சொன்னாங்க அவங்க அந்த கிச்சன் டீமில் இதெல்லாம் பண்ணலைங்க, இதை செய்யலிங்க, அதை செய்யலிங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லுங்கள். அந்த தருணத்தில் குற்ற உணர்ச்சியை வந்து பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையிலும் வினோத் சொன்னது கரெக்டு தானேங்க. அவருக்கு கேள்வி கரெக்டாக புரிஞ்சு, பதில் கரெக்டாக வந்துச்சு. விஜேஎஸ்க்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இப்படியெல்லாம் வந்து சொதப்பி விட்டுருக்காப்புல. அடுத்ததான் ரம்யா சொல்கிறாங்க பாருங்கள், இந்த கேள்விக்கு ரம்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு பயங்கரமாக தலைவலி. அப்போ மறுபடியும் போய் பார்வதி கிட்ட சொல்கிறேன், ஏமா எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா நானும் சொல்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சியோடு ஏதோ ஒன்று பண்ணுங்கள்,
அப்போ பிக் பாஸ் அவர்கள் இந்த டீ காஃபி பால் எல்லாம் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் போய் பார்வதி கிட்ட சொன்னதுக்கப்புறம் பார்வதி ஒவ்வொரு கேமராவுக்கு முன்னாடி போய் தோப்புக்காரணம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது பேர் வந்து குற்ற உணர்ச்சி தானே, அந்த குற்ற உணர்ச்சினால்தான் அதை வந்து செஞ்சாங்க சார் அப்படின்றத அவங்க கிளியராக வந்து சொல்கிறாங்க. ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லுங்கள் வினோத் அப்படின்னு சொல்லியிருந்தா வினோத் அவர்கள் அப்படி சொல்லியிருந்திருப்பார். அவருக்கு மேபி புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த தருணத்தை தவிர அவங்க எங்கேயுமே ஃபீல் பண்ணலன்றதை கிளியராக சொல்லிட்டாரு. அதுக்கு இன்சிடெண்ட்டே தேவை கிடையாது. எல்லா இடங்கள்லையும் அவங்க அப்படி தான் இருந்தாங்க, அந்த தருணத்தில் மட்டும்தான் ஃபீல் பண்ணாங்க அப்படின்றாரு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அதுக்கடுத்த திவ்யா வந்து இதே கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறாங்க. 2 பேருக்கும் குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. பார்வதி கிட்டே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சார், மைக்கை மறைச்சி பேசாதீங்க. அப்படி மைக்கை மறைச்சி பேசுகிற அளவுக்கு என்ன கண்டென்ட் இருக்க போகுது, என்ன பேச போகிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்கள் மைக்கை வந்து ஓப்பன் பண்ணியே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன் சார். அப்படி இருந்தும் இவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து குற்ற உணர்ச்சியே இல்லாமல் வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்வதிக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாப்புல. கெமி இருக்காங்கல்ல, கெமிக்கும் உங்களுக்கும் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து நடக்கும்போது ஒரு வயலன்ஸ் வந்து நடந்ததில்ல, அப்படியெல்லாம் மயக்க மாட்டிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஜாகிங் போகும்போது மயக்க மாட்ட முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்குறாப்புல. அப்படியே கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள்லாம் என்ன பண்ணாததா, நீங்கள்லாம் என்ன மயக்க ஒழுங்காக போட்டுகிட்டே வந்து சுற்றிட்டு இருக்கீங்களா, நீங்கள்லாம் மறைச்சி வந்து பேசவே கிடையாதா, அதுக்கு பட்சமாக போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பேசினாக்கா எல்லாம் கஞ்சி குடிச்சிட்டு தானே வந்துருந்தீங்க, இப்போ மட்டும் என்ன உங்களுக்கு டீ காஃபி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. நீங்கள் பண்ணிட்டு ஒரு தப்பை அது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளை கிடைக்க விடாமல் பண்ணிவிட்டு ஆனால் சுத்தமாக ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கள அப்படின்னு சொல்லி விஜய் போட்டு பொழக்கிறாப்புல. ஆனால் இதெல்லாம் பத்தலை, இதெல்லாம் நிஜமாகவே பத்தலை, இன்னும் நிறைய வேணும், நாங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் பூர்த்தி செய்ய மாட்டோம், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தானே பிக் பாஸு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குங்க. சரி மக்களே, இப்போது 1-on-1 வந்து அப்படியே போயிடலாம், ஓகேங்களா. வினோத் அவர்களையும் அமித் அவர்களையும் தான் விஜேஸ் வந்து டார்கெட் பண்ணி வந்து பேசியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வினோத்தை பற்றி பார்த்துட்டு அதுக்கடுத்து அமித்தை பற்றி பார்க்கலாம், ஓகே. ஸோ அதுக்கடுத்த எபிசோடை முடிச்சுக்கலாம். வினோத் அவர்களுக்கு அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து யோசிக்கிறீங்கள, நட்புக்காக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஓகே தான், பட் அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா அவங்க உங்களை பயன்படுத்திக்கிறாங்க, இவன் என்ன சொன்னாலே அவன் கேட்கவே மாட்டான், நமக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவாக வந்து இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி உஷாராக இருக்கணுமோ அப்படி வந்து உஷாராக இருங்க வினோத் அவர்களே. 4 வாரமாக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு, இப்படி இருக்காதீங்க, இப்படி இருங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக டாஸ்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் நீங்கள் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் நீங்கள் பேச விடாமல் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் பேச விடல, இவரை எழுங்க எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இத்தனை பேரை நீங்கள் பேச விடாமல் பண்ணியிருக்கீங்க, கரெக்டு தானே. ஆனால் இவங்க 2 பேர் அட்டூழியம் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்களே, உங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்காம விட்டீங்களா அப்படின்னு சொல்லி வினோத் அவர்களை வந்து கேட்டுட்ருக்காப்புல. அதே போல் நீங்கள் அந்த சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துச்சு இல்லை, அந்த சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம், கஞ்சி குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு டாஸ்க்கு, இது டாஸ்க்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் கஞ்சி குடிக்கணும், அவங்க ஏன் காஃபி குடிக்காமல் இருக்கணும், டீ குடிக்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விகளும் எழுப்புறாப்புல. அதே போல் 13 பேருக்கு எப்படி 13 பேருக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்துருவீங்களா அப்படின்ற கேள்விகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியை நோக்கி வந்து எழும்புது, ஓகேங்களா. ஏன்னா அவங்க அமைதி ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே விளையாடலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்ற போது நீங்கள் அந்த பேமெண்ட்டை கொடுத்துருவீங்களா. ஸோ அதே போல் இந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க வினோத், 2 பேர் இத்தனை பேர் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு வந்து சும்மா வந்து சுற்றிட்டுருக்கீங்க, சும்மா இருக்கீங்க. மற்றவங்க சேர்ந்து பண்ணும்போது அது குரூப்பீஸும், நீங்கள் பண்ணும்போது அது கிடையாது. சாரி, 13 பேர் இல்லை, 12 பேர் +1 கானா வினோத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த கேங்கில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. கானா வினோத்துக்கு இந்த அவமானம் தேவையா, அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஃபஸ்ட்டு ஐயையோ நம்மளை என்னத்துக்கு பிடிச்சி ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம கரெக்டாக தானே பதில் சொன்னோம், கரெக்டாக தானே நம்ம வந்து இருந்தோம், திவ்யாவோடைய விஷயத்தில் கூட நம்ம அப்படி தானே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல, ஏன்னா நம்மளை ரோஸ்ட் பண்ணுறாங்கன்றதே அவருக்கு வந்து புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு மாதிரி இருக்காப்புல, அவர் குழப்பத்திலே இருக்காப்புல, எப்பயுமே பதட்டமாக இருப்பார்ல அந்த மாதிரி குழப்பத்திலே வந்து இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம அமித் அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், அமித் அவர்கள் தப்பு தாங்க, அவர் கேப்டனாக வந்து ஒழுங்காக பண்ணலிங்க. எந்த கேப்டனுங்க ஒழுங்காக பண்ணியிருக்காங்க இந்த சீசனில், நீங்கள் சொல்லுங்கள். இந்த கேப்டன் அப்படியே 100% விடுங்க,
70% நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரை சொல்ல முடியும்? என்னை பொறுத்த வரலையும், இந்த சீசனை பொறுத்த வரலையும், எந்த வாரத்துலையும் தலைவர் அப்படின்ற ஒரு ஆளை போடாதீங்கன்ற நான். ஏன்னா அவனுங்க பிக் பாஸையே மதிக்கிறது கிடையாது, விஜேஎஸையும் மதிக்கிறது கிடையாது. அப்போ தலைவரை மட்டும் நான் மதிச்சிடவா போகிறாங்க? ஏங்க அமித் சொல்கிறாருங்க, கிளியராக சொல்கிறாங்க, சார் நான் கேட்குறேன் சார், நான் கேட்குறேன், அவங்க பண்ணாத போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதானே சார் என்னால் பண்ண முடியும். அதுதானே அவர் கேட்குறாரு. இது கரெக்டான ஒரு கேள்வி தானே மக்களே. அவர் வந்து கேட்காம விட்டாரா? கேட்டார். ஏங்க இதை பண்ணல, ஏங்க அதை செய்யலை, நீங்கள் போய் இதை பண்ணுங்கள், அது நீங்கள் போய் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரா இல்லையா? சொல்கிறாரு. அவங்க கேட்காததுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, நீங்கள் இது ஒரு அத்தாரிட்டி அவங்க கொடுத்துருக்கோங்க, நீங்கள் தலைவராக இப்படி ஒரு முடிவு எடுக்கலாங்க, உங்களுடைய பேச்சை கேட்கல அப்படின்னா அவங்கள தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ பண்ணுறாங்க அவங்க. அவங்களுக்கு அதுக்கு டெசிஷனே எடுக்க தெரியல அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சனையா, இல்லை அந்த அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனையா, இல்லை இவ்வளோ டாக்ஸிக்கான ஆட்களுக்கு மத்தியில் அமித் போன்ற ஆட்களை உள்ளர போட்டது யாரோட பிரச்சனை? நீங்கள் பண்ண பிரச்சனையா அப்படின்றது மாதிரி எங்களுக்கு குழப்பமாக இருக்குப்பா. புரியல. ஒருத்தனை சத்தியமாக சொல்கிறோம் ப்ரோ, அங்கே ஒரு சிலர் தான் அந்த ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு தலைவர் அப்படிங்கிற மரியாதைலாம் கொடுக்குறாங்க. மீதி முக்கால்வாசி பேர் வந்து எவனுமே மரியாதை கொடுக்குறது கிடையாது. கூப்பிட்டாலையும் வர்றதில்ல, வேலை சொன்னாலையும் பெருசாக செய்யறதில்ல, இஷ்டம் போல் சுற்றிட்டு இருக்கானுங்க, இஷ்டம் போல் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அடுத்தது திவ்யாவுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக திவ்யா அண்ட் கமருதீனுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் விசாரணை வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. கமருதீன் இவ்வளோ கேவலமாக வந்து நடந்துக்கிட்டாரு, இந்த மாதிரிலாம் வந்து வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினார், என்ன வார்த்தைமா சொல்லுமா அப்படின்னா அவங்களும் அந்த வார்த்தையை சொன்னாங்க. அண்ணாந்து பார்க்காத, காக்கா ஆய் போயிட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரி திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுத்திருக்க வேண்டும்? சாண்ட்ராவை கேட்குறாப்புல, நீங்கள் வந்து பிரச்சனை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இருக்காங்க, இல்லை கமருதீன் வந்து பிரச்சனை பேசியிருந்தால் நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்களா? இதுவே திவ்யா அவர்களை பேசியிருந்தால் நீங்கள் வந்து அமைதியாக இருந்திருப்பீங்களா? அதுவே வந்து மற்றவங்கள பேசும்போது நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்களே, நீங்களும் அந்த இடத்துல தானே வந்து இருந்தீங்க. அவ்வளோ ஆர்ஷாக வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு, வார்த்தைகளை கொட்டிகிட்டு இருக்காப்புல அந்த ஆள். அப்படி இருக்கும்போது அமைதியாக இருக்கீங்க, எப்படி இருக்க முடியுது உங்களால் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இது சூப்பரான ஒரு கேள்வி ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்த நம்மளுடைய அமித் நீங்கள் ஒரு தலைவராக இருந்தீங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு, ஏன் நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதுக்கு அமித் சொல்கிறார், சார் நான் கேட்டேன் சார் அப்படின்றார். என்ன அமித் அப்படின்னா என்ன அவர் சொல்லுவார்? அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி கொடுத்துட்டு போயிட்டாப்லையா, அப்போ அவர் கேட்டேன்னு சொல்கிறாப்புல. திவ்யா இல்லைன்னு சொல்கிறாங்க, தலைவராக நீங்கள் கேட்டிருக்கணுன்றாங்க. இல்லைங்க நான் கேட்டேங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்க ஏற்றுக்கவே மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜேஎஸ் வந்து பொழந்து எடுக்கிறாப்புல அமித்தை அடின்னு அடிக்கிறாப்புல. எப்படி அடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க நீங்கள் ஒரு தலைவராக இருக்கீங்க, உங்கள் முன்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு, வாயை திறந்து பார்க்காதீங்க, கக்கா போயிட போகுது காக்கா அப்படின்லாம் வந்து கமெண்ட் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல கேள்வி. அமித் அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்குன்னா, சார் இது என்னுடைய வே ஆஃப் வந்து திங்கிங் வந்து அப்படி தான், நான் வந்து அப்படி தான் சார் ஹேண்டில் பண்ணுவேன், என்னுடைய இதில் வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அமித் அவர் அந்த நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதில் சொல்கிறாப்புல. ஆனாலும் விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஏற்றுக்க மறுக்கிறாப்புல. இல்லை நீங்கள் கேட்டிருக்கணும் அவ்வளோதான். அதுக்கடுத்தா கமருதீனை வந்து பிடிச்சி பொலன்னு பொழக்கிறாப்புல. ஒரு சண்டை நடந்துச்சா முன்னாடி, அவங்க வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணாங்களா, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அவங்க அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அப்படி பேசக்கூடாது, சரியா? உட்காருங்க சின்ன பிள்ளை, புஜ்ஜிக்குட்டி, இன்றைக்கி நீங்கள் ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, மைக் போடாமலே உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி 4 வார்த்தை பேசிவிட்டு உட்கார வச்சிட்டாப்புல. அதுக்கடுத்து அமித்தோடைய கேப்டன்சி பற்றி பேசுகிறாங்க மக்களே. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. சுபிக்ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணார். பட் இந்த தண்டனை கொடுக்குறது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இல்லாமல் பின்னாடி இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தாப்புல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெஸ்ட் ரூம் கவர் கூட வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் போட சொல்லலை, ஸோ இந்த மாதிரி மாற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க மாற்ற இருமா அப்புறம் வந்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் அவர் ஒரு கேப்டனாக ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருப்பார் பார்வதி மற்றும் கமருதீனுடைய பிரச்சனையில் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த ஸ்டாண்ட் எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக கனி வந்து சொல்கிறாங்க வெஷல் வாஷிங். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே க்ளீனாக இல்லை, இங்கே க்ளீனாக இல்லை, இப்படி இல்லை அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லை, வெஷல் வாஷிங் வந்து பண்ணல அப்படிலாம் வந்து சொல்லும்போது
அஃப்கோர்ஸ் பார்வதி வந்து சொல்கிறாங்க, சார் நான் எல்லா நாளும் எல்லா வேலைகளும் செஞ்சுருக்கேன், நிறைய பாத்திரங்களை வந்து நான் வாஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, சார் நான் நிறைய பாத்திரங்கள்லாம் அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை சார், அங்கே இருக்கிறதே ஒரு 20 பாத்திரம் 15 பாத்திரம் தான் சார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா ஜோ வந்து சொல்கிறாங்க. சார் அவங்க அப்பப்போ செய்கிறத வந்து சொல்கிறாங்க சார், நான் ஒட்டுமொத்தமாக வாஷ் பண்ணுறத சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து போகுது. பட் அமித் அவர்களுக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப பெரிய ரோஸ்ட்டு. ஆனால் இதுக்கு அவர் டிசர்வ்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய கேப்டன்சியில் எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்காங்க. அதுவும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறாப்புல, இல்லை சார் என்னோடய கேப்டன்சி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க சார். ஸோ ஆனால் இப்போ இப்படி பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாப்பா யாருப்பா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ சாண்ட்ரா அவர்கள் வந்து எந்திரிச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி தூக்கம் வந்துருச்சு, லைட் ஆஃப் பண்ண சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் கத்திகிட்டே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்படி சொல்லும்போது உடனே வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி அமைதியாக்கிட்டாரு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நல்ல கேப்டன்சி பதவியை வந்து பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்டையும் இதையும் நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கிட்டீங்க, விமர்சனத்தையும் ஏற்று பழகுங்க, விமர்சனத்தையும் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமித் அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய கச்சா நடந்திருக்கு மக்களே. அதாவது எல்லாரும் கருத்து சொல்கிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி கருத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடில் எனக்கு ஈடுபாடு இல்லை, ரொம்ப வெறுத்து போய் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூவே வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரம்யா அவர்கள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க. ஸோ வெளியே போன உடனே எல்லாருமே நல்லா சென்டாப் வந்து பண்ணுறாங்க. சபரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொலைவாகவே நிற்கிறாங்க. அண்ட் ரம்யா ஜோவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொலைவாக தான் வந்து நிற்கிறாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் கதவுகள் திறந்தாச்சு, ரம்யா ஜோ வந்து சபரிநாதனை கட்டி பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபார்மாலிட்டிஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குறும்படம் அப்படிலாம் வந்து போட்டு காட்டுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணி முடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதி மற்றும் கமருதீன் ஒரு டெசிஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் வேண்டாம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண வேண்டாம், அதாவது என்னது, சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கெல்லாம் வந்து அடி வாங்க முடியுமோ அத்தனை இடங்களில் வந்து அடி வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் கமருதீன் வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டாப்புல. அவர் எப்பவுமே அப்படி தாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை வந்து, அதுவும் கண்டிப்பாக வீக்கெண்ட் வரும்போது டக்குன்னு ஒரு ஆளை விட்டு இன்னொரு ஆள்கிட்ட மாறிடுவாப்புல. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதுவும் குறிப்பாக வேணாம் பாரு, நம்ம வந்து இதெல்லாம் வெளியே போய் வந்து பேசுகிறதோ இல்லை பேசாதோ எதுவாக இருந்தாலும் நம்ம வெளியே போய் வச்சுக்கலாம், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பார்வதி அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்வதி வந்து திரும்பி 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 ஒரே விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஒரே விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, நானும் அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போது நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பார்வதியோட மண்டையில் என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுவேன். அது என்னென்னா, கமருதீன் வந்து சொல்கிறாப்புல, இல்லை இது ஒத்து வராது, இப்போ இங்கே இதை பற்றி இப்போல்லாம் பேசவே தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பேசுகிறதோ பேசாததோ நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து கிளியராக சொல்கிறாப்புல, கிளியர் கட்டாக சொல்கிறாப்புல, புரியுதுங்களா? அடுத்ததாக பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் நான் அதை தான் யோசிச்சுட்ருக்கேன், இது வேண்டாம், எப்படி இது வேண்டாம், இதனால் நிறைய பிரச்சனை வருது, ஆன் அண்ட் ஆஃபாக என்னால் இருக்க முடியல அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 1க்கு 4 தடவை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இட்ஸ் மீன்ஸ் வாட், நம்ம இதெல்லாம் விட்டுறலாம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. விட்டுறலாம் அப்படிங்கிறது வந்து டெம்பரவரியாவா இல்லை பர்மனண்ட்டாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமருதீனுடைய மைண்ட் செட்டிலிருந்து டெம்பரவரியாக இருக்குது, பட் பார்வதியோட மைண்ட் செட்டில் பர்மனண்ட்டாக இருக்குது. புரியுதுங்களா? இதுதான் அவங்க மறுபடியும் எபிசோடில் கன்வே பண்ண நினைத்த பாயிண்ட், அதுதான் உண்மை. ஸோ இதுதான் மக்கள் நடந்தது. இதுக்கப்புறம் என்னால் முடியல, ஏன்னா முடிச்சு விட்டுறலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்தவங்க சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.